லாப்பா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கடைகளில் போனால் ஒரு லாப்பா வந்து 100 ரூபா விற்கிதுங்க. அரை கிலோ மைதா வாங்கினா போதும், நம்ம குடும்பமே சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். குட்டியா சாப் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, துருவின கேரட், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், அடுத்தது 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கடைசி இந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி சால்ட் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ கறி குழம்பு வீட்டில் இருந்தாலும் சரி, கடைகளில் வாங்கினாலும் சரி, இதை சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டியை சாப் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் புரோட்டா மாவு நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ண ஒரு உருண்டையை எடுத்து நல்லா லேசாக தேய்ச்சதுக்கப்புறம் அப்படியே நல்லா தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா விரிச்சு விடுங்க. விரிச்சதுக்கப்புறம் முட்டை மசாலாவை நடுப்புற வச்சு நல்லா கொஞ்சம் தாராளமாகவே வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் 4 பக்கமும் இதை நல்லா க்ளோஸ் பண்ணணும், வெளியில் வராமல். வெளியில் வந்தாலும் தப்பு இல்லை, அதிலேயே ஒட்டிக்கணும் இல்லையா, முட்டை தானே. அதனால் முன்னும் பின்னும் நல்லா திருப்பி போடுங்க. உள்ளே இருக்க இன்னும் வேகலை அப்படின்னு நினச்சோம்னாக்கா ஒரு கத்தினால நடுப்புற இந்த மாதிரி குத்தி விட்டு மூடி வச்சிருங்க. கொஞ்சம் ஆயில் தூக்கலாகவே ஊற்றுங்க, அப்போ தான் முன்னும் பின்னும் நல்லா ரோஸ்ட்டாக வெந்து வரும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரியே நான் தோசைக்கல் மாற்றி தோசைக்கல் இதே மாதிரி சுற்றி எடுத்தேங்க, ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கடைகளில் போய் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, என் பிள்ளைங்களே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ